திரும்பவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது போல. ஆமாங்க, இப்படி சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏசியன் கிரிக்கெட் கேம்ஸ்க்கான அட்டவணை வெளியா இருக்குங்க. அந்த மேட்சஸ் செப்டம்பர் 24ல இருந்து அக்டோபர் 1 வரைக்கும் நடக்க போகுது. இதுல செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ இந்தியா பாகிஸ்தான் மோத வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 4 டீமுமே டைரக்டா குவார்டர் ஃபைனலுக்கு நம்ம குவாலிஃபை ஆயிருவோம். ஆனா ஆப்கானிஸ்தான், நேபாள், ஜப்பான் இந்த மாதிரி டீம்லாம் குரூப் ஸ்டேஜஸ்ல லீக் மேட்சஸ் விளையாண்டுட்டு வருவாங்க. 4 டீம் குவாலிஃபை ஆகி குவார்டர் ஃபைனலுக்கு வருவாங்க. குவார்டர் ஃபைனல்ல அந்த 4 டீம் கூட இந்த 4 டீம் மோதுவாங்க. அதனால நம்ம குவார்டர் ஃபைனல்ல நம்ம பாகிஸ்தான் கூட மோத வாய்ப்பு இல்லை. ஆனா செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ல மோதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. சும்மா தரமா இருக்கும்ல. அதனால இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் செமிஃபைனல்ல வரப்போதா இல்ல ஃபைனல் வரப்போதா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்ப இது மட்டும் இல்லாம WTC ஃபைனலுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2027 ஜூன் 9 டு ஜூன் 13 வரைக்கும் நடக்க போகுது. இந்த தடவை WTC ஃபைனல் மேட்ச் ஓவல்ல நடக்க போகுதுங்க. ஆனா லார்ட்ஸ்ல தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓவலுக்கு இப்ப ஃபைனல்ல மாத்திட்டாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல அங்க பிட்ச் ரொம்ப மோசமா இருந்துச்சு. பிட்ச் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ICC மேட்ச் ரெஃப்ரியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அதனால லார்ட்ஸ் பிட்ச்ல இவ்வளவு தூர விமர்சனங்கள் இருந்தனால லார்ட்ஸ்ல நடத்தாம ஓவல்ல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கலாம். அதே சமயத்துல இதே ஓவல் பிட்ச்ல தான் நம்ம 2023ல நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம். ஆனா இந்த தடவை நம்ம WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவோமா அப்படின்றதே தெரியலங்க. ஏன்னா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த 3 டீம் தான் ஃபர்ஸ்ட் 3 இடத்த பிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 2 இடத்த பிடிக்கணும் அப்படின்னா இனிமேல் வரப்போற டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 2 இடத்த பிடிச்சு நம்ம ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதனால இனிமேல் வரப்போற டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ல மோதுனா எப்படி இருக்கும்? நம்ம WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவோமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.